வணக்கம். இன்னைக்கு டாப் ஜட்ஜ்ல ஏற்கனவே தமிழக தேர்தலை நோக்கி நம்ம முதல் பயணத்தை தொடங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம தொடங்கினோமோ இல்லையோ, நடிகர் விஜய் இளைய தளபதியா இருந்தவர் இன்னைக்கு தளபதி விஜயா மாறி கட்சி தொடங்கிட்டாரு. 2வது மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டாரு. விக்கிரவாண்டியில முதல்ல 1 லட்சம் கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த இதுக்கு 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் கூட்டம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடஞ்சிருக்கிற நாற்காலிகளை வச்சு பார்க்குறப்பவே அதிகமான நம்பர்னு தோணுது. பட் அது எல்லாம் மீறி விஜய் இன்னைக்கு நிஜமாவே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாரா அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுறதுக்கு நம்மிடையே வந்திருக்கார் ஜே ராம்கி எனக்கூடிய ரஜினி ராம்கி. மயிலாடுதுறை ராம்கி அப்படின்னாலும் நிறைய பேருக்கு தெரியும். எழுத்தாளர், பத்திரிகையாளர், மேலும் புத்தகங்களை எழுதிய ரஜினி ரசிகர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்துகிறது ரொம்ப முன்னிலைப்படுத்துபவர். இதெல்லாம் அவர் கூட தான் இன்னைக்கு விஜயோட வரவை பத்தி பேச போறோம். அரசியல்ல விஜய் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவாரா இல்லது ஒரு காமெட்டா மாறி மறைஞ்சு போயிருவார் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். வணக்கம் டாக் ஜட்ஜ். இன்னைக்கு விஜய் ஸ்பெஷல். ஜெயராம்கி வாங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம் தினேஷ், நல்லா இருக்கேன். முதல்ல ஒரு நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ஏன்னா உங்க சேனல்ல குறிப்பா நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், முக்கியமா ஏஐ சம்பந்தமான வீடியோஸ், அதெல்லாம் தமிழ் ஊடகங்கள்ல ரொம்ப அரிதான விஷயம். தொலைக்காட்சிகளையும் சரி, யூடியூப் சேனல்ஸ்லயும் சரி, இந்த மாதிரி ஏஐ ரொம்ப இன்டீட்டெயிலா இவ்வளோ ஒரு டீடைல் டிஸ்கஷன் கூட நிறைய பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த வரிசையில நீங்க இதை பண்ற, திஸ் இஸ் நாட் ஸோ சீரியஸ், பட் இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரியான வீடியோஸ் தான் ரொம்ப பிடிக்குது. அதனால நீங்க அதை மாதிரி தொடர்ந்து பண்ணணும். ஸோ இதெல்லாம் எல்லாரும் பண்ண போறாங்க. பட் உங்க சேனலோட மிகப்பெரிய அடையாளமா நான் இந்த மாதிரியான தொழில்நுட்பம் சார்ந்த வீடியோஸை பாக்குறேன். அதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில எனக்கு ஒரு சந்தோஷம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. பாஸ்டன் பாலாவும் நம்ம கூட இருக்காரு. வாங்க பாபா. ஸோ முதல்ல நம்ம கேள்விக்கு போயிடலாம். மதுரை மாநாடு, முதல்ல உங்களோட இம்ப்ரெஷன் என்னன்னு சொல்லுங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் எங்களோட இம்ப்ரெஷன், நாங்க ஃபாரின்ல இருக்கிறோம், எங்களோட இம்ப்ரெஷன் சொல்லிடுறோம். மாநாடு இவ்வளவு கூட்டம் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. மாநாடு நல்ல கூட்டம் வந்துச்சு. கூப்பிட்டோம்னா இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு. மாநாடு நடக்கமா நடக்காதா அப்படிங்கறத கொஞ்சம் சங்கீதங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா மாநாடு நடந்துச்சு. அப்புறம் சேர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு முக்தார் போய் அவரை துரத்தி விட்டாங்க. சோ இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் தாண்டி மாநாடோட உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? இந்த மாநாடு ஆக்சுவலா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிச்சிருக்காரு. பெரிய விஷயம். 2வது மாநில மாநாடுங்கிறது பெரிய விஷயம். ஆனா அந்த விக்கிரவாண்டி போது இருந்த அந்த பெப் இருக்கு பாத்தீங்களா, அது இங்க மிஸ் ஆகுது. விக்கிரவாண்டி மேபி அது ஃபர்ஸ்ட் மாநாடா இருக்கலாம். மேபி அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் நிறைய இருந்தது. பட் இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள், அந்த கூட்டம், அங்க பேசப்பட்ட விஷயங்கள், ஸோ அந்த அளவுக்கு ஒரு 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 அடர்த்தியான விஷயங்கள் இங்க நடக்கல. இது அதை ஒப்பிடும்போது இது அந்த அளவுக்கு ஒரு ஒரு நிறைவை தரலன்னு தான் சொல்ல முடியும். பட் அவர் இப்போ ஒரு வேறு விதமான ஒரு அரசியல் ஒரு புள்ளியை நோக்கி நகர்றாரு. ஏன்னா அன்னைக்கு பேசினது ரொம்ப 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 ஆழமான கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பேசினார். அது கொள்கை வழிகாட்டிகள்லாம் காமிச்சு, நான் பெரியார், காமராஜர் இப்படிலாம் காமிச்சு பெரிய ஒரு விஷயத்த செஞ்சார். ரொம்ப நானும் மற்ற மற்ற முன்னணி கட்சிகள், திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகளுக்கு இணையா நானும் ரொம்ப கொள்கை பேசக்கூடிய ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருலாம் பேசினார். பட் இன்னைக்கு ஒரு ஒரு மாதிரி வேறு லைன்ல போறாரு, சாஃப்ட் லைன்ல போறாரு. அவர் எடுத்திருக்க விஷயம் அண்ணா, எம்ஜிஆர், விஜயகாந்த் போன்ற விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் தயாராகி, நான் இப்பதான் அவருடைய இது புரிஞ்சிருக்கு. தான் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறோம், நம்ம ரொம்ப கொள்கைக்குள்ள போக கூடாது, நம்ம என்னதான் தான் நம்ம ஒரு அரசியலற்ற ஒரு ஒரு தலைவர், பொலிட்டிக்கல் ஒரு ஸ்டாண்ட் நம்ம எடுத்தாகணும். ஸோ அதற்கு இதெல்லாம் வழிகட்டுங்கிற மாதிரி. ஆனா தேர்தல் அரசியல் அதுதான். ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வந்தா மக்கள் எதிர்பார்க்கிறது பொலிட்டிக்கல் தான், அரசியலற்ற ஒரு ஆளுமையை தான் எதிர்பார்க்கறாங்க. அவங்களும் கொள்கை பேசுவாங்க, அவங்களும் ஜாதியவாதம், மதவாதம் எல்லாம் தூக்கி பிடிப்பாங்கன்னு சொன்னா அதை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் உஷாராயிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ல இன்னைக்கு என்ன பேசியிருக்காரோ அதை வைத்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும்னு தான் நான் பாக்குறேன். ஸோ டோட்டலா முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் வெவ்வேறு, எல்லாமே 2 டிஃப்ரெண்ட் மாநாடா நடத்தி முடிச்சிருக்காருன்னு நான் பாக்குறேன். அருமையா சொன்னீங்க. பட் நான் இது எப்படி பாக்குறேன், அமெரிக்க தேர்தலில் பாத்தீங்கன்னா தேர்தல் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க. யாரையும் தாக்கி பேசிக்க மாட்டாங்க. நீயும் நல்லவர், அவர் நல்லா பண்ணா அப்படின்னு பேசிட்டு, தேர்தல் பக்கத்துல போக போக டிபேட் அதிகமாக பர்சனல் அட்டாக்ஸ் ஜாஸ்தி ஆகும்.
சோ நானும் அதே மாதிரி தான் பாக்குறேன். தொடங்குனப்ப வந்து கொள்கைன்னு சொல்லிட்டு தமிழகத்துல முக்காவாசி பேருக்கு தெரியாது அஞ்சலி அம்மால ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து திடீர்னு பெரியார் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கலந்து கட்டி ஒரு கலந்த சதமா கொடுத்தாரு. அது எடுபட்டுச்சு, ஓரளவுக்கு எடுபட்டுச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அது விஜயை பாக்குற அந்த பிரமிப்பு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த ரெண்டாவது கூட்டத்துல வந்துட்டு கொஞ்சம் அந்த பர்சனல் அட்டாக்க கொஞ்சம் ஒரு அடுத்த படிக்கு நகர்த்தி இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். சோ தேர்தல் பக்கத்துல வர வர அவருக்கு வந்து தன்னோட நிலையை உணர்ந்துட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரா, அவருக்கு வந்து தேர்தலில் வந்து இது மாதிரி அட்டாக் பண்ணி பேசினாதான் மக்கள் கூட்டம் வரும் அப்படின்னு நினைக்கிறாரா? சோ நான் குறிப்பா என்ன சொல்றேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அவரு என்னோட அரசியல் எதிரிகள் 2 பேர், 2 கட்சிகள் அதுவும் தனியா சொல்லியிருக்காரு. அது தவிர 2 இண்டிவிஜுவல்ஸ தனியா தாக்கியும் பேசியிருக்காரு. ஒண்ணு வந்து மத்திய பாஜக, அதுவும் வந்து ஒன்றிய பாஜக அப்படின்றாரு. சோ அந்த ஒன்றிய அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றவங்க எல்லாம் வந்து டிஎம்கேவோட இணைந்த கட்சியில தான் இருப்பாங்க. சோ ஒன்றிய பாஜக அப்படின்றாரு, ஒன்றிய ஒன்றிய அரசு அப்படின்றாரு. ரெண்டாவது வந்துட்டு திமுகவிலேயே வந்துட்டு அங்கிளை போட்டு தாக்கிட்டாரு. சோ அவங்க 2 பேரையும் கொஞ்சம் பர்சனலா அட்டாக் பண்ணியிருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல முதல்ல வந்து அவரு எதனால வந்து இந்த பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புங்கிற கையில எடுத்தாருங்கிறது முதல்ல தெளிவா இல்ல. அந்த முதல் மாநாட்டுல அதை முன்வைக்கிறாரு. அது அப்ப சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு மாற்று சக்தி, நான் இங்க இப்போ இருக்கிற அரசியல் கட்சி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நான் ஒரு மாற்று சக்தியா வருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க சொன்னாதான் நீங்க அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒப்பீடு சரியான விஷயம். ஸோ அந்த புள்ளில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அப்படியே படிப்படியா நகர்ந்து போய் அப்புறமா ஒரு திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு எல்லாம் முன்வைத்திருந்தாருன்னா ஓரளவு நல்லா இருக்கும். பட் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் பால்லே எடுத்து அடிக்க ஆரம்பிச்சார். ஸோ எடுத்து அடிக்க ஆரம்பிக்கும் போது எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. இவர் ஓகே, இவர் ஒரு எதிர்க்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் ஆக்சுவலா, இவர் வந்து திமுக எதிர்த்து தட்டி கேட்பார், பாஜக எதிர்த்து தட்டி கேட்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டார். இப்ப அதை சஸ்டைன் பண்ணும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணாரு, இப்ப தேர்தலில் போட்டியிட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது அப்ப கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்குது. எல்லாருக்கும் வெளிப்படை தெரிஞ்ச விஷயம் தான். அவர் அதிமுகவோட தொடர்ந்து பேசினாங்க. அதிமுகவுடன் வந்து ஒரு ஒரு செட்டில்மெண்ட், அதாவது அவரு ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தார். கிட்டத்தட்ட 50-50 எல்லாம் எதிர்பார்த்தாங்க. துணை முதல்வர் போஸ்ட் இதெல்லாமே நிறைய பேசப்பட்டது. பிரசாந்த் கிஷோர் வந்து உள்ள வந்து அவர் நிறைய பேச்சுவார்த்தை நடத்தினார். பட் சம்வாட் அது ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது நடந்தது. ஸோ அதுக்கப்புறமாவே அவர் வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாடுல கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேல வந்து எந்த பெரிய கட்சியுடன் கூட்டணி போவதுக்கு வாய்ப்பு இல்லை, நாம இப்ப இருக்கிற இடத்த தக்க வைத்துக்கணும்னா நம்ம வந்து தனியா நின்றுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு அவர். ஸோ அதனாலதான் இப்ப நீங்க இது வரைக்கும் அதிமுக பத்தி அவர் ரொம்ப பெரிய அளவுக்கு தாக்கி பேசுனதே கிடையாது. இந்த மாநாட்டுல பேசுறாரு. இந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, அவர் சிங்கம் எல்லாம் சொல்றது, செத்து போன சிங்கம் சொல்றது, அப்புறம் வந்து அதிமுக யார் கையில இருக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் வந்து டைரக்ட் அட்டாக். அதிமுக நேரடியா தாக்குதல். சோ இப்ப கிட்டத்தட்ட இவருடைய நிலைப்பாடுங்கிறது சீமானுடைய நிலைப்பாடு தான். ஆக்சுவலா எந்த கட்சி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, என்ன நம்பி இருக்க, என் முகத்தை நம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இது. இதை வந்து முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம். இப்ப ரொம்ப லேட்டா தான், அவருக்கு ஒரு காலம் கடந்த ஞான உதயம் தான் இப்பதான் வந்திருக்குது சொல்ற. இதை எப்படி வந்து இதை வந்து அதை அப்படியே ஸ்ட்ராட்டஜிஸ்டிக்கா கொண்டு போக போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவர் சொல்ல என்னுடைய தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கிறாரு. கூட்டணினா நீங்க பேசிட்டு இருக்க கூடாது, நீங்க போய் ஒவ்வொரு கட்சியா போய் கதவை தட்டி கூப்பிட்டு வரீங்களான்னு கூப்பிடணும். அவரு வேறு விதமா பாக்குறாரு. நான் வந்து கதவு திறந்துருக்கு, இஷ்டப்பட்டவங்க வாங்குங்கிறாரு. அப்படிலாம் யாரும் எந்த அரசியல் கட்சியில வரமாட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்பவுமே பேக் டோர்ல தான் நடக்கும். சோ நேரடியாக வெளிப்படையாக கூப்பிட்டா என்ன காரணத்தை சொல்லி அவங்க வருவாங்க, நீங்க என்ன காரணம் சொல்லி நீங்க கூட்டணி கட்ட வைப்பீங்க. ஒரே காரணம் தான், என்னை முதல்வராக ஏற்றுக்கொள்ளவர்கள் வந்து கூட்டணி இது ஆட்சியில் அதிகாரம் அப்படிங்கிறது தான். அது வந்து தமிழ்நாட்டு அரசியல் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்ம செய்ததே கிடையாது. நீங்க இன்ஃபேக்ட் மக்கள் நல கூட்டணியே எடுத்துக்கிட்டா கூட ஒரு மக்கள் நல கூட்டணியா ஃபார்ம் ஆயிடுச்சு. கடைசி நேரத்துல முதல்வர் வேட்பாளராக தான் விஜயகாந்த் வர்றாரு. அவருடைய கண்டிஷன் அதான், என்னை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வர்களுக்கு நான் வந்து அவங்க கூட இணைந்து பணியாற்றுவதெல்லாம் சொன்னார். சோ அந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து விஜய் எடுத்தாருன்னா அது இன்னைக்கு அரசியல் சூழலுக்கு சரியா இருக்காது. நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். நீங்க என்ன திமுகவும் அதிமுக வேணாம், பாஜக வேணாம்னா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும். அதை இதுவரைக்கும் பேசவே இல்லை. அது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா விஜய் இது வரைக்கும் அரசியல் பேசவே இல்லை. அவர் பேசுனது எல்லாமே ஒரு ரசிகர் மாநாட்டுல ஆடியோ லான்ச்ல என்ன பேசுவாரோ அதைத்தான் திருப்பி 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 பேசிட்டு இருக்காரு. தன்னை முன்னிலைப்படுத்திட்டே இருக்காரு. அதுல என்ன மாதிரியான சரி ரசிகர்கள் உற்சாகமா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸி அவங்க வந்து அவங்க மூடு செலிப்ரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விஷுவல் பார்த்திருப்பீங்க. அப்படியே அந்த ஏரி குதிச்சு தடுப்பா குதிச்சு ஓடி வந்து இது எல்லா நடிகர்களுக்கு மேல உள்ள அந்த ஈர்ப்பு அதெல்லாம் நடக்கும். அது கூடுதலாக விஜயோட ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் வந்து அந்த ரேஞ்ச் வந்து ஏஜ் குரூப் வந்து 20+ 30+ இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகமா வந்து பார்ப்பாங்க. பட் இதை எப்படி நம்ம அரசியல்ல கன்வெர்ட் பண்றது, அந்த ஒரு சீரியஸான ஒரு கூட்டமா எப்படி மாத்துறது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம்.
நீங்க நீங்க ஒரு ஃபோர்ஸ்ல வந்து ஒரு கணிசமான இடங்களை வாங்கிட்டா கூட அதை எப்படி சஸ்டெயின் பண்ண போறீங்க? எந்த விதமான பிளானும் கிடையாது. எனக்கு இன்னும் வந்து ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, நீங்க ஏகப்பட்ட அரசியல் ஆலோசகர்கள் வச்சிருக்காங்க. மேபி அவங்க வந்து ரொம்ப ஹை பேவா தான் இருப்பாங்க எல்லாரும். அது இப்பெல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பணத்தை கொடுத்து இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க என்னதான் பண்றாங்க? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது நீங்க அந்த பணத்தை பத்தி பேசுனது வந்து அடுத்த கேள்வி. அருமையான கேள்வி. விஜய் வந்து என்னதான் பெரிய நடிகரா இருந்தாலும், இப்ப சமீபமா தான் இந்த 50 கோடி 100 கோடி எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி 10 கோடி எல்லாம் வாங்கிட்டு இருந்தவர் தான். சோ அவர் இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணி கூட அவரோட டோட்டல் சொத்து மதிப்பு வந்து ஒரு 1000 கோடின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற செலவுல பிரியாணி 500 ரூபாய் ஆகுது. அதாவது தொண்டரை குடுக்கறதுக்கு. அங்க இருக்கிற வித்த சாப்பாடே வந்து 140 ரூபாய்க்கு ஏதோ பழைய கட்டு சாதத்தை கொடுத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி விலைவாசி விற்கிற நிலைமையில இந்த மாதிரி ஒரு 2 மாநாடு நடத்துறதுக்கு வந்து குறைஞ்சது 100 கோடி 200 கோடியா இருக்கும். இதற்கான பண வரத்து எங்கிருந்து விஜய்க்கு வருது? இதுக்கான ஸ்பான்சர்ஷிப் என்ன? இது ஏன் நான் கேட்கிறேன்னா, இப்ப வந்து பி டீம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப அதிகமா பரவலா இருக்கு. அதாவது பி டீம்னா பிசினஸ் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்ல பிளான் ஏ, பிளான் பி டீம் அப்படின்னு. இந்த டீமோட கொள்கைகள் இந்த மாதிரி கிரியேட் பண்ண கூடிய டீமோட கொள்கை என்னவா இருக்கும்னா, எதிர்கட்சிகளோட இவங்களுக்கு ஆன்டி இன்குமெண்ட் ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காக தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இந்த ஃபார்முலா வந்து அருமையா யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு தேர்தல் 40% வரைக்கும் அவங்க சட்டசபையில ஒரு தேர்தலை வாங்கினாங்க. அதாவது வைகோக்கு வைகோபால்சாமியோட கட்சி வந்துட்டு 3வது அணியா பிரிச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபார்முலா வந்து போன தேர்தலில் வந்து திமுக யூஸ் பண்ணாங்க. அதாவது கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு பி டீம் இறக்குனாங்க. இன்னைக்கு இப்ப கமலஹாசனோட நிலைமை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ அது மாதிரி தான் விஜய் வந்து ஒரு பி டீமா அவருக்கான பணங்கள் வந்து டிஎம்கே மாதிரி ஒரு பார்ட்டி கொடுக்குதா இல்ல டிஎம்கே இல்லைன்னா வேற யாரு கொடுக்குறாங்க? இல்ல முதல்ல வந்து கண்டிப்பா அவர் என்ன இன்னைய பொசிஷன்ல ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஒரு அக்ரெசிவா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுத்து மக்களை சந்தித்து பேசினா கூட அவர் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி ஸ்பாய்லர். யாருக்கான ஸ்பாய்லர் அப்படிங்கிறது தான் நம்மளால ஒரு கன்க்ளூஷன் வர முடியல. ஒருவேளை அவர் திமுகவை திரும்ப ஆட்சியில் கட்டியில உட்கார வைப்பாரா, இல்ல அண்ணா திமுக வந்து ஆட்சிக்கு போகாமல் பார்த்துக் கொள்வாரா, அதெல்லாம் நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியல. ஆனா ஒரு ஒரு 10% 8 to 10% வாக்குகளை ஒவ்வொரு தொகுதியிலும் பிரிக்கும் போது அது வந்து இந்த தொகுதியுடைய தேர்தல் முடிவுகளை பெரிய அளவுல பாதிக்கும். நீங்க இன்ஃபேக்ட் 2021 பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி. ஒரு விடியல் பிரச்சாரம் பயங்கரமா பண்றாங்க. ஒட்டுமொத்தமா மனநிலை வந்து தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி எதிரான மனநிலை, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சினாங்க, இன்னும் பாஜக எதிர்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. அதெல்லாம் தாண்டியும் கூட பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஒரு 65 சீட் கிடைக்குது. சோ நம்ம எப்படிலாம் வந்து ஆன்டி மனநிலை ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கும் போதே அப்படி சொன்ன போது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மக்கள் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள், பாஜக எதிர்ப்பு வாக்குகள் ஒரு முக்கியமான ஒரு இடத்த ஒரு ஃபேக்டரா இருக்க போகுது இந்த தேர்தல் முடிவுல. அதை ஒரு பிரிச்சு ஆரம்பிச்சுங்களேன், அது தேர்தல் முடிவுல மாற்றம் வரும். சோ அது ஒரு பெரிய 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 தாக்கம் தான் ஏற்படும். ஆனா இவருக்கு ஃப்ரம் டே 1 ஆரம்பத்துல இருந்து இவருடைய பின்னணியில நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க. நான் வந்து இந்த கட்சியில பணியாற்றக்கூடிய எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் அமைப்புகளோட இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் அதுதான். அதாவது கட்சியை தாண்டி கொள்கையெல்லாம் தாண்டி செல்வந்தர்கள் இவருக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. இது வரைக்கும் இவர் தன்னுடைய சொந்த காசை போட்டு எதுவும் செலவு பண்ணல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ஸோ பெரும்பாலும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாங்க, நிறைய இந்த ஈவெண்ட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஆதவர்ஜினா தான் பாத்துக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பகத்தை வந்து ஒரு நண்பரும் கன்ஃபார்ம் பண்ணார். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா எல்லா ஈவெண்ட்டும் நீங்க வந்து பரந்தூருக்கு அவர் போனதுல அது கூட பல லட்சங்கள் செலவான ஒரு ஈவெண்ட். இது கிட்டத்தட்ட நாங்க 90s எல்லாம் சொல்லுவோம் காட்சி அரசியல் சொல்லுவோம். ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சி அரசியல் முன்னெடுக்கிறது. அதுக்கு பல லட்சங்களை செலவழிக்கிறாங்க. சின்ன ஈவெண்ட் இருந்தாலும், புத்தக வெளியீட்டு விழா இருந்தாலும், ஒரு சின்ன எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளவு விஷயத்தை செலவு பண்ணி பண்றாங்க. கண்டிப்பா பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ஸ்பான்சர் பண்றது. ஸ்பான்சர் நிறைய பேர் இருக்காங்க. பட் இவங்க வந்து இவருக்கு பண்ணுவாங்க, இவருக்கு விஜய்ங்கிற முகத்துக்கு பண்ணுவாங்க, இல்ல அவர் வச்சிருக்க ஒரு கட்சிக்கு பண்ணுவாங்க. அவர் முன்னிறுத்துற வேட்பாளருக்கு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. இந்த சிக்கல் வந்து கமல் கிட்ட இருந்துச்சு. கமலுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏன்னா கமலை வைத்து பிக் பாஸ் நிறைய எடுக்கலாம், நிறைய பண்ணலாம். பட் கமல் நிறுத்துற வேட்பாளருக்கு நாம ஏன் செலவு பண்ணோம் அப்படிங்கறத யோசிக்க கூடும். கண்டிப்பாக பின்னணியில இருக்காங்க. ரெண்டாவது இந்த கோடி கணக்கு எல்லாமே அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்ப அவர் என்ன சம்பளம் வாங்கினா என்ன, பட் அது இஸ் கம்ப்ளீட்லி பர்சனல் இஷ்யூ. அவர் என்னவோ வாங்குறாரு, யார்ட்டையோ வாங்குறாரு, எப்படி வாங்க நமக்கு அதை பத்தி. ஆனா அரசியல் கட்சின்னு வந்த பிறகு இதுக்கு ஒரு பெரிய ஒரு கணிசமான தொகை தேவைப்படுகிறது. இதை நான் என்ன சொல்றேன், சரி பணம் வந்தது, அதை நீங்க டிஸ்பியூட் பண்றதுக்கே ஒரு பெரிய விஷயம்.
ஏன்னா டோட்டலா அந்த இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு இருக்காங்களா, அவங்க எதுவுமே இங்க இல்ல. இங்க நம்ம பாக்குறது எல்லாமே வெறும் ஆலோசகர்கள் தான் பாக்குறோம். அரசியல் ஆலோசகர்கள் தான் ஒரு குரூப்பா பாக்குறோம். விஜய்க்கு அடுத்த இல்ல. வேறு 2ஆம் கட்ட தலைவர் தொகுதியோட களத்தில் போய் விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்களுடன் பேசக்கூடிய அளவுக்கு 2ஆம் கட்ட தலைவர்களே இல்ல. அவங்க இல்லாம எப்படி போய் கனெக்ட் பண்ண முடியும்? ஏதோ ஒண்ணு ஒரு தலைவர் சொல்ற விஷயத்த, அது வந்து ஒரு கருத்தோ, இல்ல அரசியல் நிலைப்பாடோ, இல்ல பணமோ, ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துட்டு போகணும்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் வேண்டும். அது இல்ல. இது இல்லாம எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுல நீங்க இந்த வாட்டி இன்னொரு வாட்டி வந்து அவர் தேர்தல் வேட்பாளர் அறிவிக்கிறான்னு சொன்னா நான் ஷாக் ஆயிட்டேன். அந்த சொல்ல திடீர்னு வந்து மதுரை மேற்கு நான் தான் நிப்பா, மதுரை கிழக்கு நான் தான் நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 தொகுதியில் போடுறது அப்படியே எல்லா தொகுதியிலும் நான் நிப்பேன். அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்த வந்து பாசிட்டிவா அவர் ட்விஸ்ட் பண்ண பார்த்திருக்காரு. அதாவது எங்கேயுமே வேட்பாளர்கள் அவருக்கு இல்ல, 2ஆம் கட்டத்துல அப்படின்னு சொல்ற வேட்பாளர்கள் அவருக்கு இல்ல அப்படிங்கிறது. நம்ம வந்து இதே நிலைமை தான் வந்து பிஜேபி தனியா நின்னப்போ லாஸ்ட் டைம் அவங்க வந்து 40 சீட்ல நிக்கிறேன், பார்லிமெண்ட் சீட்ல நிக்கிறாங்கிறப்போ பாதிப்பா 20 சீட்டை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க கட்சியில என்னன்னா எனக்கு என்ன இவ்வளவு பேர் கொடுத்துருக்கு, எனக்கு நிப்பாட்ட வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி போச்சு. பட் எனிவே அது நீங்க சொன்னது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வேட்பாளர்கள் இல்ல, 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்ல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அவர் பேசினார்ல, அவர் பேசும்போது அவர் ஆரம்பித்து பேசும்போதே இது வந்து ஏற்கனவே விக்ரவாண்டில பேசியிருக்காரு அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட் இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த மதுரையில தெற்குல நான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லும்போது நானே ஒரு சீட் நுனிக்கு வந்தேன். சரி ரைட், இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரு, வேட்பாளர் அறிவித்துட்டு வரோம் அப்படின்னு நினைச்சிட்டு. பட் அது அவர் டிப்பிக்கல் ஒரு கிளிஷேவா முடிஞ்சு போய் இது காமராஜர் காலத்து டெக்னிக் ஆக்சுவலா. அது வந்து அப்பையில இருந்தே என்னை வந்து உங்கள் தொகுதி வேட்பாளர் நானே நேரடியாக போட்டியிடுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்லி காமராஜர் ஆரம்பிச்சு கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா வரைக்கும் எத்தனையோ பேர் போட்டு அழைச்சி போன ஒரு டெம்ப்ளேட் ஆக்சுவலா. அதையே தான் திரும்ப சொல்றாரு. திரும்ப போய் நானே நேரடியாக போட்டியிடுவதா யாருங்க நினைப்பாங்க? அப்படி நினைப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு தனிப்பட்ட ப்ரொஃபைல் வேணும். அவங்க இப்ப எத்தனை பேர் சோசியல் மீடியால ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிட்டு உட்காந்து அவசரமா ஏதோ அப்டேட் போட்டு வர்றதெல்லாம் ஆட்டி அடிச்சுட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தனிப்பட்ட முகம் இன்னைக்கு ரொம்ப தேவையா இருக்குது. அதுக்காக கடுமையா உழைக்கிறார். ஸோ இவர் சொல்றதெல்லாம் இவருடைய முகத்துக்காக ஓட்டு போடுவாங்கன்னா அது இன்றைக்கான சூழல் இல்லை. இன்னொரு விஷயம் வந்து நெகட்டிவ், நான் எனக்கு வந்து யூஸ்வலா பர்சனல் விஷயத்துல போக பிடிக்காது. ஆனா இவர் வந்து இந்த தேர்தலில் ஸ்பெசிபிக் இந்த பேச்சுல வந்து ஸ்பெசிபிக்கா நான் உங்கள் எல்லா பெண்களின் தாய் மாமன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு இமீடியட்டா வந்த ரியாக்ஷன், சொந்த அம்மா அப்பாவே நீ ஒதுக்கி தானே வச்சிருக்க, உனக்கு எப்படி தாய்மானம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என்டிஆர் ஆகட்டும், அரசியல்ல இதுக்கு முன்னால வெற்றி பெற்ற என்டிஆர் வந்து தேவடுன்னு தான் சொல்றாங்க ஆந்திரால. இங்க எம்ஜிஆர் வந்து இப்படி சொல்லலனா கூட அவரை வந்து கடவுள் ரேஞ்சு தான் பார்த்தாங்க. எனக்கு தெரியும் கொங்கு ஏரியால நிறைய வீட்டுல இன்னைக்கு கூட எம்ஜிஆர் போட்டோ வந்து அம்மன் படத்துக்கு பக்கத்துல வச்சு வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில பார்த்தவங்களுக்கு வந்து அம்மா அப்பாவை வந்து ஒதுக்கி வைக்கிறார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வந்து இவரை பாதிக்குமா? ஆக்சுவலா இப்ப பெரும்பாலும் வந்து இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் ஒருவன் அப்படிங்கிற தன்னை ஐடென்டி பண்றது ரொம்ப விரும்புவாங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்றது விரும்புவாங்க. சோ இவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு ஆக்சுவலா. இப்ப நான் நிறைய விஜயோட பெண் ரசிகைகள் எல்லாம் பேசி பாக்குறேன். சோ இப்ப அவங்க வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறாங்க. விஜய் ஒரு அண்ணனா தான் பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் அவரு ஒரு 20 வருஷமாவே அண்ணான்னு கூப்பிடுறான்னு ஆக்சுவலா அவர் அங்கிள் கூப்பிடலாம், அந்த அளவுக்கு வயசை பார்க்கும்போது அங்கிள் கூப்பிடலாம். ஆனா ஒன்னும் பல ரசிகைகள் அண்ணான்னு கூப்பிடுறாங்க. சோ அண்ணாங்கிற ஒரு பிராண்ட், விஜய்னா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு. அதை ஏன் ஒரு உடைச்சிட்டு போய் என்ன தாய் மாமன் எல்லாம் பேசுறாருன்னு ஒரு புரியல. ரெண்டாவது, நீங்க வந்து என்ன வந்து நீங்க அண்ணாவா நினைங்க, என்னை அப்பாவா நினைங்க, என்னை அங்கிள் நான் சொல்லலாம், என்ன அப்படி நினைச்சீங்கன்னு சொல்லலாம். ஆனா நீங்க அங்கிள் நீங்க அண்ணா அப்படின்னு யாரும் அடுத்தவங்களை வந்து நம்ம வந்து சுட்டி காட்டக்கூடாது. அது வந்து அது நீங்க உண்மையிலே நீங்க வந்து தனிப்பட்ட அளவுல அவரு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திற்கு இவருக்கு தனிப்பட்ட நடுவில் நட்பு இருந்திருக்கலாம். அவர் ஆரம்ப காலத்துல முதல்வரை வந்து அவர் அங்கிள் கூட கூப்பிட்டு இருந்திருக்கலாம். பட் பொது வழியில நீங்க வந்து அங்கிள் கூப்பிடுறது கிட்டத்தட்ட அது ஒரு ட்ரோல் பண்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அது அது நாகரிகமான விஷயமே கிடையாது. நீங்க கணக்கு அது தேவையே இல்லை. இந்த ப்ரோ நிறைய வார்த்தைகள் நீங்க ஒரு ஒரு வித்தியாசமான கல்ச்சரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் முறையை பார்க்காத விஷயங்கள் இந்த டே 1 விக்ரவாண்டிலே பார்க்கலாம். பிளைங் கிஸ் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் மாநாட்டுல. பிளைங் கிஸ் கொடுத்தாரு. துண்டை வந்து ஒரு துண்டுங்கிறது ஒரு தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கௌரவமான விஷயங்க. ஆக்சுவலா துண்டை தோல்ல போட்டு அது பெருமைக்குரிய விஷயமா இருப்பான். இங்க வந்து என்ன நடக்குதுன்னா துண்டை கழட்டி தூக்கி மூங்கில் அடிக்கிறான்.
அவரு திருப்பி வாங்கி திருப்பி தூக்கி போடுறாரு. சோ கரெக்ட். துண்டத்துக்கான அந்த கட்சி கொடிக்கான ஒரு 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 வேல்யூவே இல்லாம கொஞ்சம் பண்ணிட்டாங்க. அது மாதிரி அவர் குதிச்சு வர்றது மக்கள் கூட்டத்தை பார்த்து அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அவர் சந்தோஷத்துல இருக்காரு. இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்து சந்தோஷத்துல இருக்காரு, அதை வெளிப்படுத்துறாரு. அதெல்லாம் ரைட்டு. பட் ஒரு அரசியல் கட்சி ஒரு நடிகராக நடந்துக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக அதை வந்து அது ஒரு அந்த ஒரு எமோஷன் இன்டெலிஜென்ஸே அவர்கிட்ட இல்லைங்க. அது தொடருது. ஒரு மாநாடுனா பரவாயில்ல. வெரி ஃபர்ஸ்ட் மாநாடுனா சரி, இந்த கூட்டத்தை பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகி அதெல்லாம் பண்ணலாம். அதே பேட்டர்ன் ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் தொடரும் போது நீங்க ஒண்ணு இல்ல, அவருடைய பாடி லாங்குவேஜ் பாருங்களேன். நீங்க வந்து ஒரு ஒரு இயல்பான ஒரு மனிதன், ஒரு இயல்பான ஒரு தலைவர் வந்து மக்களை பார்த்து ரொம்ப ஹாயும் ஃப்ரீயா ஹேண்ட் அவுட் பண்ணுவான். அதுதான் வந்து ஒரு 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 ரொம்ப இயல்பா இருக்கும். நீ அவர் கை இப்படி இப்படி பண்றாருன்னு வச்சுங்களேன், இப்ப என்ன அர்த்தம் ஆக்சுவலா இது? இப்படி பண்றது வந்து அது அவருக்கு வந்து இது ஒரு ரொம்ப போலித்தனமா இருக்குது. அவர் ரொம்ப செயற்கையா ஒட்டல. இப்ப யாராவது இப்படி இப்படி போய் பார்த்தாங்கன்னா என்ன ரொம்ப ரகசியமா அப்படியே ஹாய் சொல்ற மாதிரி இருக்கு. அப்படிதானே நம்ம புரிஞ்சுப்போம். பாடி லாங்குவேஜ் அப்படிதானே. நீ கண்டிப்பா. இப்ப கை காட்டினா ரகசியமா ஹாய் சொல்றது தான் அது. ரொம்ப ஃப்ரீயா அப்படி கையை நீங்க கை காமிச்சீங்கன்னா நீ யுவர் ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கீங்கிற ஒரு இமேஜ் உங்களுக்கு வெளில கிடைக்கும். பட் அது இங்க மிஸ் ஆகுது. ரொம்பவே மிஸ் ஆகுது. அதை ஏன் இவ்வளவு எனக்கு இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காங்க, இல்ல இவ்வளவு பிரியாணி ஒர்க் பாரம்பரியமான பண்றாங்க. பாரம்பரியமான ஒரு மேடை மாதிரி இது இருக்குல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஞாபகம் வருது. இது பார்த்துட்டு சத்குருவோட ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோவப்படுவாங்க. ஆனா சத்குரு வந்து இது ஏற்கனவே இந்த மாதிரி ரேம்ப் வந்து வச்சுட்டு பல வருஷமா சிவராத்திரி நடத்திட்டு இருக்காரு. ஒரு 2 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு ரேம்ப போட்டு அந்த ரேம்ப்ல போய் அவர் நடந்து போற டான்ஸ் ஆடுவார். அதை பார்த்துட்டு அவர் ரசிகர்கள் ஒரு ஹைக் போவாங்க. பிரிட்டி மச் அந்த ரேம்ப் வாக் தான். அதுல ரேம்ப்ல அவர் நடந்து போய் தனியா போய் நிக்கிறாரு. சோ நீங்க சொல்ற மாதிரி அதை வந்து அரசியல்ல பாசிட்டிவாவும் பார்க்கலாம், நெகட்டிவா ஒருத்தனுக்கு எவ்வளவு கான்பிடன்ட் இருந்துச்சுன்னா ஒரு மேடையில தனியா நிக்க முடியும்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்க இன்னும் நான் திருப்பி ஜெயலலிதா கூட கம்பேர் பண்றப்போ ஜெயலலிதா அந்த ஜெயித்த தேர்தல்ல வந்து ஒரு தனியா இவர் மாதிரி தனியா ஒரு மேடை போல டபுள் 2 ஸ்டேஜ் மேடை போடுவாங்க. ஒரு மேடையில வந்து அப்பர் பர்த்ஸ் லோவர் பர்த் மாதிரி அப்பர் பர்த்ல ஜெயலலிதா மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பாங்க. லோவர் பெர்த்ல தான் வேட்பாளர்கள் மத்த கட்சி மாநாட்டுக்காரங்க நிற்பாங்க. இவர் அதை செகண்ட் லேயரே தூக்கிட்டாரு. இதுக்கு செகண்ட் லேயரு ரேம்ப்ல நடந்து போய் நாம வந்து தனியா நின்று நானே பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் கான்பிடென்டா வந்து பார்க்கலாம். ஏன்னா இது நீங்க சொன்ன மாதிரி ஜென்ஜிக்கு ரொம்ப பிடிக்குது. இன்னைக்கு இருக்கிற இந்த 90ஸ்க்கு அப்புறம் பிறந்த கிட்ஸ்க்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது சைடு எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா இந்த விஜயோட ஓட்டு தாக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பாக்குறேன்னா அரசியல்ல வந்து தானே முன்னளிச்சு, அதாவது அரசியல்ல வந்து சப்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சப்போர்ட்டோட வந்தவங்க பவன் கல்யாண் வந்து அவங்க அண்ணனோட சப்போர்ட்ல வந்திருக்காரு. அப்புறம் ஜெயலலிதாவே வந்துட்டு எம்ஜிஆரோட சப்போர்ட்ல வந்திருக்காங்க. அதுல வந்து அரசியல் சினிமால அரசியல் வந்திருக்காங்க. ஆனா தானே தன்னெழுச்சியா வந்தவங்க பாத்தீங்கன்னா என்டிஆரும் எம்ஜிஆரும் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. விஜயகாந்த் வந்தாரு. அவர் கூட்டணி ஃபர்ஸ்ட் தேர்தலில் வந்து அதிகமா வாங்கல. அதுக்கப்புறம் 2வது கூட்டணி வச்சுதான் 8% வாங்கினாரு. கமலஹாசன் வந்து முதல் தேர்தலையே வந்துட்டு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. வானதி கிட்ட தோத்து போனாரு. சோ இந்த மாதிரி வந்து யாருமே ஜெயிச்ச மாதிரி சரித்திரமே இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு லேட்டஸ்ட் கம்பேரிஷன் பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி வந்து இதே மாதிரிதான் என்டிஆர் அளவுக்கு தேவுடன் கூப்பிடலானா கூட அவருக்கு வந்து பெரிய ஒரு ஃபாலோயிங் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க என்ன கூட்டத்தை பாக்குறீங்களோ அதை விட 10 மடங்கு 5 மடங்கு, அதாவது அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கூட்டத்தை வந்து ஆல்மோஸ்ட் 10 லட்சம் பேர் அட்டன் பண்ணாங்க அப்படின்றாங்க. அன்அபிஷியல் ஃபிகர்ஸ் அபிஷியல் ஃபிகர்ஸ் எல்லாம் 10 லட்சம்ன்றாங்க. சோ அந்த தேர்தல் என்ன ஆச்சுன்னா 10 லட்சம் பேர் அட்டன் பண்ணாங்க. அதை பார்த்து இவங்க அரசியல் பிரமுகர்கள் என்ன சொன்னாங்க, இவர் 22 வருஷம் அவரோட ரசிகர்களே 22% வாக்கு கொடுப்பாங்க. இது தவிர எக்ஸ்ட்ராவா இருக்கிறவங்க ஒரு 10% வாக்கு கொடுத்தாங்க. 30% 45% வரைக்கும் அவருக்கு இருக்கு. கண்டிப்பா ஜெயிப்பார் அப்படின்னா, ஆனா ரெட்டி வந்து ஈஸியா தட்டிட்டு போயிட்டாரு. அந்த தேர்தல் அவருக்கு 6% வந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட இன்னைக்கு சீமான் வாங்குற வாக்கு வங்கி தான் வந்துச்சு. சோ இதை நான் அப்படிதான் கம்பேர் பண்ண முடியுமா? அப்படிதான் இது இருக்கா? ஏன்னா இன்னைக்கு வர இந்த ரசிகர் கூட்டங்கள்லாம் அவரை ஆன்சர் பண்ற மாதிரி சொன்னாலும் இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிரஞ்சீவியோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்லை. இதை பத்தி நீங்களோட கருத்து என்ன? இல்ல அதான் நீங்க வந்து அந்த ஸ்பேஸ் வெற்றிடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அந்த சூழல்ல அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது அதை அப்படியே அந்த ஒரு அலை வரும்போது தட்டிட்டு போவாங்க. ஸோ எந்த தலைவருக்குமே அது எவ்வளவு பெரிய சினிமா நடிகர் இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட அளவு ஒரு ஸ்பேஸ்லாம் கிரியேட் ஆகாது ஆக்சுவலா. அந்த அந்த சூழல்ல வந்து வரும்போது இந்த இடத்துல நம்ம வந்து இருந்தா கரெக்டா ஆகுமோ, அந்த அலையில அடிச்சுட்டு போவோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் இருக்கணும். சிரஞ்சீவி ஸ்டார்ட் பண்ண சரியான டைம் தான் ஆக்சுவலா. பட் அவரு ரெட்டி கார் வந்து அடிச்சுட்டு போனாரு. அது வரைக்கும் ஒரு தன்னுடைய அரசியலை சஸ்டைன் பண்ணியிருந்துருக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிஜமான ஒரு வாய்ப்பே அப்பதான் வருது. ஏன்னா ரெட்டிகார் வந்து வந்துட்டு நீங்க வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஆந்திரா அப்படிங்கிற ப்ரைட் எல்லாம் தாண்டி அது தெலுங்கானா பிரியறதுக்கான வேலைகள் அப்படி போகும்போது ஒரு சினிமா நடிகரா நீங்க சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது தெலுங்கு தாய்மொழி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணிருக்கவே கூடாது ஆக்சுவலா. அந்த இடத்துல எதிர்த்து இல்ல
எல்லாம் சேர்ந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ன் எடுத்திருக்கணும். ஆனா அதை எடுத்திருக்க முடியாது ஆக்சுவலா. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு தெலுங்கானா பிரிவதற்கான ஒரு இடத்துக்கு நேர்த்தி வந்துட்டாங்க. ஸோ இவரு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டேஜ் எடுத்துருக்கலாம். பட் இதை அவர் அக்செப்ட் பண்ணிட்டு போய் திரும்ப காங்கிரஸ்ல போய் அடைக்கலம் ஆயிட்டார். பட் இவருக்கான எல்லா விதமான ஒரு சூழலும் வாய்ப்புகளும் ஸ்கில்லும் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு ஒரு போர்க்கொடி உயர்த்திருக்கலாம். இல்லைங்க பிரிச்சா நாளைக்கு இன் ஃபியூச்சர்ல வந்து நம்ம தெலுங்கு பேசும் மக்கள் எல்லாம் தனித்தனியா போனா அது நல்லா இருக்காதுங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி பண்ணிருக்கலாம். அந்த இடத்துல ஒரு பெரிய வாய்ப்பை கோட்டை விட்டு அவர் போய் காங்கிரஸ்ல அடைக்கலாம் போனாரு. ஸோ அங்க ஃபெயில் ஆகுறாரு. ஸோ ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியும் எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். எம்ஜிஆருடைய கேஸும் டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா அவரு வந்து பாரம்பரியமா கட்சியில இருந்து வந்தவர் ஆக்சுவலா. அவருக்கு வந்து அவர் வந்து அவர் வந்து கட்சியில இருந்து தான் நீக்கப்பட்டது அவருக்கு பெரிய ஷாக்கு. அது ஒரு பழிக்கு பழி வாங்குற நடவடிக்கை தான். ஸோ பேசிக்கா தமிழ்நாட்டை எடுத்துங்களா நீங்க வந்து எம்ஜிஆர் வந்தது காரணம் வந்து அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டது. மாதிரி விஜயகாந்த் வந்தது தன் மண்டபம் இடிக்கப்பட்டது. ஏதோ ஒரு ஒரு ஆக்ரோஷம், ஒரு கோபம், அதுதான் அவங்கள வந்து உறுதியா அது அவங்கள ஆன்டி ஸ்டாண்ட் எடுக்க வைக்குது. பட் விஜய்க்கு என்ன அந்த மாதிரியான ஸ்டாண்ட் ஆக்சுவலா? விஜய்க்கு என்ன வந்தது இவ்வளவு ஆக்ரோஷம் படக்கூடாத அளவுக்கு என்ன இருக்கு? ரஜினி வந்தார் சொன்னார், நான் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல், ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் ஒன். எனக்கு யார் மேல வர்ற ஃபர்ஸ்ட் பால் என்ன சொன்னாரு? எனக்கு ஸ்டாலின் மேல நம்பிக்கை இருக்குது, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நிறைய இது பண்ணுவாரு, எனக்கு திருமாவளவன் நல்ல தலைவர், அன்புமணி நல்ல தலைவர், சீமான் பெரிய போராளி அப்படிலாம் சொல்லி ஒரு பாசிட்டிவான டோன்ல ஆரம்பிச்சு எனக்கு இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான வெளியே கொண்டாரு. அந்த மாதிரி ஒரு டோன்ல இவர் வந்திருந்தாருன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேப்பா இவர் வந்து ஒரு யார் மேலேயும் ஒரு கோவம் இல்ல, அதான் வந்து தான் நிஜமாவே இந்த ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு வராருன்னு சொல்லலாம். ஆனா எடுத்த பால்ல எடுத்து இவரு ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கேன்னு போது அப்ப இவருக்கு மனசுல என்னதான் இருக்கு? ஏன் இப்படி ஆக்ரோஷமா இருக்காரு? இன்னை வரைக்கும் இந்த மாநாட்டுல கூட ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன அப்படி வந்துச்சு? ஆமா, எனக்கு வந்து அது ஒரு பெரிய லெட் டவுன். அவர் வந்து கடைசியில் என்ன சொன்னாரு, வழக்கம் போல எல்லா கட்சியும் சொன்ன மாதிரி மத்திய அரசே மாலத்தை மீட்டு கொடு, நீட்டை போக்குன்றாரு. இவர்கிட்ட வந்துட்டு ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்களுக்கு வந்து இப்ப உயர்த்தி கொடு, அதெல்லாம் ஸ்டாலின் ஏற்கனவே ஒரு ஒரு லெவல்ல பண்ணிட்டு தான் இருக்காரு. ஊழல் இருக்கு அப்படின்னு இருக்கு. கச்சத்தீவை மீட்டு கொடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஏதோ பழைய அரசியல் பேசணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த விக்ரவாண்டியில பேசுற மாதிரி அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இங்க வந்து திருப்பி நிறுத்து போக செய்யுது, பேசுறதுக்கு விஷயம் எல்லாம் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் வித் சார் கன்க்ளூடிங் பார்ட், நீங்க வந்து இப்போ வந்து தமிழகத்துல வந்து விஜயோட அந்த வரவு எப்படி பார்க்கப்படுது? எனக்கு தெரிஞ்ச ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. அதாவது குறிப்பா இந்த மாநாடு முடிஞ்சு உடைந்த நாற்காலிகள் அத வந்து ஒரு ஒரு சிம்பாலிக்கா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்களையும் வந்துட்டு. அதாவது வந்து இது வந்து நிறைய பேர் எப்படி ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க, எங்களுக்கு சேரே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க விஷயத்தை தோண்டி பார்க்கறப்ப வந்து இதுக்கு முன்னாடி இந்த விக்ரவாண்டியில் நடந்தப்போ வந்து நிறைய சேர்கள் உடைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணாங்கன்னா, பாரு நாங்க கூட்டம் நடத்தணும்னா எங்களுக்கும் 1,00,000 கூட்டம் வந்துச்சு, இல்ல 50,000 கூட்டம் வந்துச்சு. ஆனா அவங்க கூட்டம் முடிஞ்சோன்னா அவங்களோட தொண்டர்களே வந்து அந்த சேர் எடுத்து அடுக்கி வச்சுட்டு போற மாதிரி ஒரு போட்டிருக்காங்க. அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. பட் அது ஒரு ஒரு பாசிட்டிவ் நரேட்டிவ். தமிழிசை வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு, என்னையா உங்களை வந்து ஒரு மீட்டிங்கே நடத்த முடியல, மீட்டிங் முடிஞ்சோன்னா லட்சக்கணக்கான சேரை உடைச்சிட்டு போறீங்க, நீங்க எப்படி கட்சி நடத்தீங்க, எப்படி நாட்டை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாங்க மக்கள்? இதை வச்சுட்டு விஜய்க்கு வந்து தமிழக அரசியல்ல வந்துட்டு இவர் வந்து பூமரங்கா வருவாரா இல்ல புஷ்வானமா போயிருவாரா அப்படிங்கறது பாக்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு முதல்ல வந்து இன்னைக்கு காலம் மாறிட்டு நம்ம வந்து we should agree to the fact. என்னன்னா ஜனங்கள் வந்து ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் கூட்டத்து வராங்க. இதை நம்ம வெளிப்படையா உடைச்சுதான் பேசி ஆகணும். நான் ஒரு தேர் திருவிழா போறேன், தேர் வந்து நிலையில வந்து நின்ன உடனே ஜனங்க அப்படியே பாஞ்சு போய் அங்க இருக்கிற பழம் இதெல்லாம் எடுக்கிறாங்க. கோயில் திருவிழா தான் அவஞ்சிடா இது நடக்குது. சோ பெரும்பாலான அரசியல் கூட்டங்கள்ல கூட போய் கலந்துக்கிட்டா கூட ஒரு சின்ன ஒரு சாதாரண செயல் வீரர் கூட்டம் தான் கூட மக்கள் போயிட்டு அங்க இருக்கிற சேரை தூக்கிட்டு போயிடுறாங்க. இது எல்லாம் ரொம்ப காமன் நடக்குது. எல்லா கட்சி மாநாடுலையும் எல்லா கட்சி கூட்டத்திலையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ அதனால எனக்கு வந்து இந்த உடஞ்சி போனதுல இல்லையே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை ஆக்சுவலா. இது வந்து ஒரு ரொம்ப சகஜமா இன்னைக்கு இட்ஸ் பீரியட். ஸோ நம்ம இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் வந்து ஒரு ஒரு அவங்க இதை கணக்கு பண்ணி இவ்வளவு செலவாகும்னு இதை கணக்கு பண்ணி தான் நம்ம மாநாடு கூட்டம் நடத்த முடியும். ஸோ இதை தவிர்க்கவே முடியாது. பட் நான் ஒரு பாசிட்டிவ் அம்சம் என்ன இதில் பாக்குறேன்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது வந்து வெகுஜன படை அப்படிங்கிறாரு. ஸோ அது வந்து அவர் சொல்ற முக்கியமான வார்த்தை, அவரால் மட்டும்தான் சொல்லக்கூடிய வார்த்தையா பாக்குறேன். அது ரொம்ப பாசிட்டிவான அம்சம். வெகுஜன படைனா இன்னைக்கு வந்து இந்த கட்சியில தான் ஜாதி மதம் மொழியெல்லாம் கடந்து எல்லாரும் ஒன்னா நிக்கிறாங்க. இது வேற எந்த கட்சியும் நீங்க பார்க்க முடியாது.
ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் பின்னணியில ஒரு ஜாதி மத கணக்குகள் இருக்குது, எல்லாம் சேர்ந்து வர பல கட்சிகள், தேசிய கட்சிகள் கூட ஒவ்வொரு ஏரியாலையும் தனித்தனியா கூட நடத்துறாங்க. அந்த ஏரியாக்கு அந்த சமூகத்தை கவர் பண்றதுக்காக இந்த இந்த இடத்துல வந்து இந்த இவங்களுக்கு இனத்தை இவங்களை கவர் பண்றது இப்படி நடத்துறாங்க ஒழிய ஒரு இடத்துல எல்லாரையும் திரட்டி கூப்பிட்டு வர முடியுமா அப்படிங்கிறதுலாம் வந்து அது ரொம்ப ஒரு காலம் நடந்தது ஆக்சுவலா. அப்படிதான் திமுக அண்ணா திமுக கூட்டம் எல்லாம் நடந்தது. பட் இப்ப இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, எல்லாமே அவங்கவுங்க டார்கெட் ஆடியன்ஸ் மாதிரி பண்றாங்க. பட் இவர் வந்து சொல்றாரு, ரொம்ப ப்ரௌட்லி அதை செய்யறாருல, இது வெகுஜன படை. அது நிஜமாவே நான் அது ஒரு பெரிய பாசிட்டிவ் அம்சமா பாக்குறேன். இந்த கட்சிக்கு அவருடைய கூட்டத்துக்கு அது ரசிகர்கள் கூட்டமா இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது. அதை சிறப்பா அது ஹைலைட் பண்றாரு. பட் அடுத்தது எலெக்ஷன் அரசியல் இந்த கிரவுண்ட எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி எல்லாம் இருக்குது. இது எடுபடுமா எடுபடாதா? ஏன்னா அவருடைய குறியே வந்து என்னன்னா தேர்தலில் போட்டிட்டு ஜெயிப்பது அப்படிங்கறதா இருக்கு. ஸோ அவருடைய அவர் வந்து நீண்ட கால நோக்குல வந்து கட்சி நடத்துவோம் அப்படிங்கிறதுக்குல எந்த விதமான ஒரு உறுதியும் கிடையாது. ஸோ இன்னைக்கு அவருக்கான போட்டியாளர்கள் பாருங்களேன். ஒரு பக்கம் எடப்பாடி வந்து ஏற்கனவே ஒரு சிஎம்மா இருந்தவர். அவர் சொல்ற கிரவுண்ட்ல போய் இஷ்யூஸ் பாக்குறாரு, களத்தில் போய் பார்த்துட்டு அந்த இஷ்யூவா எனக்கு தெரியுங்கிறாரு. நான் இதுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அது இந்த கவர்மெண்டால கண்டினியூ பண்ண முடியல, நான் வந்தா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. ஸோ எதெல்லாம் நடந்திருக்கு எதெல்லாம் நடக்கலங்கிறதுக்கான கிளாரிட்டி அவர்கிட்ட இருக்கு. ரெண்டாவது அவருக்கான அந்த எபிலிட்டி, கண்டிப்பாக இவர் அடுத்த முதல்வராக வரக்கூடிய வாய்ப்புள்ளவர்ங்கிற ஒரு இமேஜ் பிராண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை. அவங்க வந்து பேசுறாங்க, எடப்பாடி வந்து பேசுறாங்க, அவர் அதை உள்வாங்கிக்கிறாரு. அவர் வந்து அவங்க சொல்ற பிரச்சனைகளை வந்து அதை கன்சீவ் பண்ணிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து விஜயால பண்ண முடியாது. அது போல சீமான் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஏதோ ஒண்ணு சரியோ தப்போ, அது வந்து ட்ரோல் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் உடனுக்குடன் இருக்காரு, களத்தில் நிற்கிறாரு, எங்க விதமான ஆடம்பரமும் கிடையாது, எந்த கிரவுண்ட் வேணா நின்று பேசுறாரு. ஸோ அப்ப அங்க சீமான் கூட நீங்களால போட்டி போட முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு லோக்கல் இஷ்யூஸ் தெரியாது, சீமான் மாதிரி உங்களால பேசவும் முடியாது. ஸோ முழுக்க உங்கள் முகத்தை வைத்து நீங்க போய் களத்துல போப்பாங்கன்னா அது இந்த காலத்துல எடுபடாது. விஜயை ரசிப்பாங்க, விஜய் படம் நல்லா இருந்தா 2-3 தடவை போய் பார்ப்பாங்க. பட் விஜய்க்கு வந்து விஜய் முகத்துக்காக விஜய் நின்னா கூட விஜய் ஓட்டு போடுவாங்க. ஆனா விஜய் முகத்துக்காக விஜய் சொன்ன ஆளை, விஜயோடைய வேட்பாளரை, விஜய் கட்சி வேட்பாளரை மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது டவுட். ஆனா விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக அவர் விஜய் சொன்னாருங்கிறதுக்காக அவருடைய கட்சி எந்த சின்னமா இருந்தாலும் சரி, எந்த வேட்பாளர் யார் கொண்டு இருந்தாலும் ஓட்டு போட போறாங்க. ஸோ அதன் மூலமா அவங்க ஒரு இன்ஃபுளுசர், அவங்க வந்து இன்னைக்கு இன்ஃபுளுசரோட தாக்கம் பெருசா இருக்கு. அவங்க ஒரு 4 பேரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஒரு குறைந்தபட்சம் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 8% 8 to 10% வாக்குகளை கொண்டு வர முடியும். இந்த வாக்குகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்கணும் வழியா, வேற மற்றபடி அதுக்கு மேல நகராது. ஒரு சீமானுடைய வாக்கு வந்து 4-8 ஆச்சு அதாச்சு, ஆனா அதுக்கு மேல ஓரளவுக்கு மேல வளர முடியாது. ஏன்னா நீங்க அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் தேவைப்படும். நீங்க ஏதாவது ஒரு பிரதான கட்சிகளோட சேர்ந்து பணியாற்றணும், ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், ஏதாவது ஒரு புதுசா ஒரு காமன் மணி ப்ரோக்ராம் சொல்லணும். அது எதுவுமே சொல்லாம என்னை நம்பி வாங்க, நான் தான் சீமான், நான் சொல்றது, நான் எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரால் ஒரு அடுத்த போக முடியாது. கிட்டத்தட்ட அந்த நிலையில தான் விஜய் இருக்க. ஸோ விஜய்க்கு வந்து சீமானை விட கூடுதலாக ஒரு 2 மடங்கு வாக்குகள் கிடைக்கும். ஏன்னா ஒரு சினிமா ப்ராப்ளம் அதெல்லாம். ஸோ அது வந்து கிடைக்கும். பட் அது மட்டும் போதுமா இன்னைக்கு? அது பத்தாதே. எல்லாம் அவருடைய கணக்குல ஆதவர்ஜா தான் வந்து நிறைய பேசுறாரு. அவர் கணக்கெல்லாம் பார்த்தா 30% வாக்குகள் வந்தா போதும் அப்படின்லாம் சொல்றாரு. 30% 96ல அதான் ஒஸ்ட் பீரியட் ஏடிஎம்கேக்கு. ஒஸ்ட் பீரியட்னா ஏடிஎம்கே 96ல ஜெயலலிதா இருந்தாங்க. அந்த இடத்துல 29% வாக்குகள் வந்து ஜெயலலிதா கிடைச்சது. ஆனா சீட்டு 3 சீட்டு தான். 3 சீட்டா 4 சீட்டு நினைக்கிறேன். சோ நீங்க வாக்குகளை வச்சு நீங்க சீட்டா அது வேற ஒரு டேலி. அது நீங்க உங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. இவ்வளவு வாக்கு கிடைச்சா இவ்வளவு சீட் கிடைக்கணும்னு சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டு சூழல், அந்த தொகுதியுடைய அமைப்பு, அதெல்லாமே ரொம்ப சிக்கலானது, கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால அவ்வளவு சீக்கிரம்லாம் வந்து அதை பிரேக் பண்ணி இவங்க ஏற்கனவே ஒரு 2 பெரிய ஸ்ட்ராங் பில்லர்ஸ் இருக்காங்க, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. அவங்கள உடச்சிட்டு நீங்க களத்துக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். அதனால அரசியலா ஒன்றும் பெரிய எடுபடாது. ஆனா ஒரு பெரிய இந்த அரசியலை தன்னுடைய சினிமா கேரியருக்காக பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அவருடைய அடுத்த படங்களும் சரி, அதுக்கு அடுத்த நிச்சயமா இன்னும் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவாதான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா ஒரு அரசியல்லையும் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுறதுனால ஆப்வியஸா ரசிகர்களை தாண்டி மக்களும் வந்து என்ன பண்றாருன்னு வேடிக்கை பார்ப்பாங்கல்ல. ஸோ அவர் படத்தை பார்க்க வருவாங்க, படத்துல ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பல பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை உடைக்கும். ஸோ அதனால அடுத்த ஒரு படங்கள் பண்ணும்போது அது அவருடைய சினிமா கேரியருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணு தான் நினைக்கிறேன். அருமையா முடிச்சீங்க. ஆனா இது நடந்துச்சுன்னா, இது மாதிரி உண்மையா நடந்துச்சுன்னா, ஜனநாயகன் படத்துக்கான உலகத்திலேயே அதிகமான பணத்தை ப்ரமோட் பண்ணது இந்த 2 மீட்டிங் அப்படின்னு நினைச்சுக்கலாம்.
இல்ல அதுக்கு அடுத்த மீட்டிங் என்னன்னு சினிமா ப்ரமோஷனுக்காக பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்செட் இன்னொன்னு நீங்க சொன்னதுல நான் பாசிட்டிவா முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப விஜயோட நீங்க சொன்னது மாதிரி வந்துட்டு இந்த ஜென்சி பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாசிட்டிவா யூஸ் போட்டுருக்காங்க. இப்ப எவ்வளவு பேர் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து போயிருக்காங்க. எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பாப்புலாரிட்டி இருந்தது கிடையாது. பட் கோயம்புத்தூர்ல இருந்து மோட்டார் பைக்லயும் ஜீப்பு கட்டிட்டும் வண்டியெல்லாம் வாடகை எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ அவங்க போனவங்க எல்லாம் பாசிட்டிவான விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஜெனரேஷன், இந்த இன்ஃபுளுசர் ஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு இருக்கிற ஒரு மாசத்துக்கு முந்திரி இருந்தே இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்ட மாதிரி தெரியல. அவங்களாகவே வந்துட்டு நாங்க இந்த மீட்டிங் போறோம், இது பண்றோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட ஆரம்பிச்சாங்க. சோ நீங்க சொன்னதுதான் இது வந்து ஓட்டு வங்கியா மாறுமா அப்படிங்கிறது தான். நீங்க சொன்ன மாதிரி 8 to 10% இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சீமான் விட அதிகமாவே சதவீதம் இருக்கு. ஆனா இதெல்லாம் 2 ஜாம்பவான்கள் மத்தியில் எடுப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இவங்க பி டீமா இருக்க முடியுமோ. ஏன்னா டிஎம்கேக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஆட்சியில அவங்களுக்கு வந்து ஆன்டி இன்குமெண்ட் ஃபேக்டர் இருந்தா கூட அந்த அளவுக்கு மோசமான வந்துட்டு ஐயோ ஸ்டாலின் திரும்பி வந்தாருன்னா நாடே அழிஞ்சிரும் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் இல்ல. அவர் ஸ்டாலினோட வந்துட்டு ஓரளவுக்கு மிதமானதா இருக்கு. அது முந்தின பல ஆட்சிகளுக்கெல்லாம் கம்பேர் பண்றப்ப வந்துட்டு ஸ்டாலின் மேல அந்த அளவுக்கு வந்து குறைபாடு இருக்கிறதா தெரியல. வழக்கம் போல ஊழல் கட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு அது ஊழல் கட்சின்னு தெரிஞ்சுதான் அவங்களுக்கு வந்து 25 to 30% வாக்கும் போட்டிருக்காங்க மக்கள். சோ இதெல்லாம் என்னன்னா நம்மளுக்கு வேற ஆல்டர்னேட் ஃபேக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை வந்து ஏடிஎம்கேக்கு போகாம தடுக்கிறதுக்கு தான் விஜய் வந்திருக்காரு அப்படின்றத கூட இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன். பட் வித் தட் செட் இனி அடுத்த மீட்டிங் என்னன்னு பார்க்கலாம். தளபதி அரசியலுக்கு வந்துட்டாரு, அரசியல் களம் சூடுபிடிக்க போகுது. எனக்கு என்ன பொறுத்தவரை இப்ப மற்ற கட்சிகளை கூட கம்பேர் பண்றப்போ விஜய் இந்த 2 மாநாடு நடந்ததே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் தான் பாக்குறேன். ஏன்னா சட்டசபை தேர்தல் இன்னும் வரப்போகுது. டிஎம்கே நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த முந்தின தேர்தலுக்கு வந்து இது மாதிரி 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே வியூகம் அமைச்சு ஸ்டாலின் வந்து இந்த கிராமமா போய் மீட் பண்ணிட்டு இருந்தாரு. அது அவர் கிராமமா மீட் பண்ணதை வந்து இவர் கூட்டம் கூட்டி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு, மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னெடுத்து வச்சவங்க விஜய் அப்படிங்கிற விதத்துல பாசிட்டிவா பார்க்க வேண்டியிருக்கு. பட் அது நீங்க சொன்ன மாதிரி வந்து அது ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொமோவா இல்ல 2026 ஓட்டு வங்கிக்கான சவால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பொறுத்து வந்து பார்க்கணும். வித் தட் செட் மிக்க நன்றி ராம்கி, அருமையா பகிர்ந்துகிட்டு இருந்தீங்க. நிறைய விஷயங்களை பேசினோம். அடுத்த கட்டமா நம்ம வந்து அடுத்த அரசியல்ல வந்துட்டு தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் போது இது மாதிரி நிறைய பேட்டிகள் பண்ணணும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி தினேஷ், நன்றி.